இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்னா 2003 ஓடிஐ வேர்ல்ட் கப் டீம் ஒண்ணுங்க. எல்லாம் நாங்க தான் இருக்க மாதிரி தாங்க இருந்துச்சு இந்தியன் டீமோட கேம் பிளேவே. ஸ்டார்டிங்ல ஜிம்பாப்வே கூட ஒன் சைடா ஜெயிச்சு, அப்படியே நியூசிலாந்து கூட ஜெயிச்சது மட்டும் இல்லாம இந்தியா கூட சப்பையா ஜெயிச்சுட்டு அடுத்து பாகிஸ்தானும் ஸ்ரீலங்காவையும் துவச்சிருந்தாலும் சச்சின், சேவாக், கங்குலி, டிராவிட், யுவராஜ்னு எல்லாருமே கலக்குன்னு பேட்டிங்ல கலக்கியிருந்தாலும் பவுலிங்ல ஜஹீர் கான், ஆசிஸ் நெஹ்ரா, அனில் கும்ப்ளேன்னு வேற லெவல்ல போட்டிருந்தாலும் அவங்க சந்தோஷத்துக்கும் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன் சந்தோஷத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சது ரிக்கி பாண்டிங்கோட அசைக்க முடியாத ஆஸ்திரேலியன் டீம் தாங்க. இந்தியன் டீம் மட்டும் இல்லங்க, மிச்ச எந்த டீம் ஆஸ்திரேலியன் டீம் அப்ப அசைக்கவே முடியலங்க. குரூப் மேட்ச்ல 125க்குலாம் ஆல் அவுட் ஆகி அவங்க ஈஸியா 23 ஓவர்ல மேட்ச முடிக்க வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்ல 359 ரன், போன விக்கெட் வெறும் 2. கிட்டத்தட்ட எல்லா பேட்ஸ்மேனும் அடிச்சு கொளுத்தி, முக்கியமா ரிக்கி பாண்டிங்கோட 141 ரன்னும், டேவிட் மார்டினோட 88 ரன்னும், இந்த சைடு சீரிஸ் ஃபுல்லா சச்சின் பயங்கரமா விளையாண்டிருந்தாலும் இந்த மேட்ச் கொட்ட விடுறாருங்க. அடுத்து உசுர கொடுத்து சேவாக்கு, டிராவிட் ஆல 125 ரன்ல மேட்ச தூக்குறாங்க. ஆனா அப்போ இருந்த ஆஸ்திரேலியன் டீம் தொடவே முடியாத ஒண்ணு.